ஒரு கேரட் டோஃபு போட்டு ஒரு வெள்ளை குருமா. குக் வித் கோமாளியிலிருந்து கேரட் டோஃபு வச்சு ஒயிட் குருமா. சப்பாத்தி, பூரி, சாதம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் ஒரு அல்டிமேட்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். குருமா செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, ஏலக்காய், சோம்பு, பொரிக்கடலை, 10 முந்திரி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாச்சி பூ சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ டோஃபு கேரட்டை இது மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். டோஃபு கேரட் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்த கலவையை இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. குருமா கன்சிஸ்டன்சி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா கேரட் டோஃபு குருமா ரெடி. குக் வித் கோமாளியில் இந்த ரெசிபி யார் செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.